அன்னைக்கு ஆசை சீரியல்ல வித்யா கேரக்டர் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஸ்ருதி நாராயணன். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அந்தரங்க வீடியோ ஒண்ணு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு வருது. ஸோ அவங்களோட வீடியோ தான் இது அப்படின்னும், இல்லப்பா இது ஏஐப்பா அப்படின்னும் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லி ஒரு ஆடிஷன்ல வந்து இந்த மாதிரி பண்ண சொன்ன மாதிரியும், ஸோ அந்த ஒரு வீடியோ மர்ம நபர்களால வந்து ஷேர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இது தொடர்ந்து அந்த வீடியோ பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க ஸ்ருதி நாராயணன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு அந்தரங்க வீடியோ வந்து வெளியானதுக்கு அப்புறமா ஸ்ருதி நாராயணன் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தை பிரைவேட் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அது வந்து மாத்திட்டாங்க, பப்ளிக் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு வீடியோ ஒண்ணு ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி வந்து ஏஐ ஆக்க முடியும், அப்படியே எப்படி ஃபேக்கை வந்து ஒரிஜினலா மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு வீடியோல இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸ்டோரி, அதில வந்து ஒருத்தவங்களோட உடல் அமைப்பா இருக்கட்டும், குரலா இருக்கட்டும், அவங்களோட பாடி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ஏஐயால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் அது. அது மட்டும் இல்லாம ஒரு சில மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன பத்தி தப்பா வந்து சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஜோக்காவும் இருக்கலாம், ஃபன்னாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஆனா கண்ண மூடி பார்த்தா, இந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுக்கும் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. கண்ண மூடி பார்த்தா, இந்த காலம் எனக்கு ரொம்பவே ஒரு வொர்ஸ்ட்டான காலம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உங்கள நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோவ தயவுசெய்து காட்டுத்தீ மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வீடியோஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்க அம்மாவையோ, அக்காவையோ இல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ அவங்க வீடியோவ பார்த்து நீங்க ரசிங்க. ஏன்னா, என்னோட உடலமைப்பு மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா என்டர்டெயின்மென்ட் கிடையாது. ஏன்னா, ஒரு பொண்ணோட வீடியோ வந்து யார் லீக் பண்ணாங்களோ அவங்கள கேள்வி கேட்க மாட்றீங்க. ஆனா, அந்த பொண்ண மட்டும் ஏன் இவ்ளோ கேள்வி கேட்குறீங்க? இது ரொம்பவே அருவருப்பா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி தான் உடலமைப்பு இருக்கும். புரியுதா? அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சி, அக்காவா இருந்தாலும் சரி, உங்களோட அம்மாவா இருந்தாலும் சரி. இது ஒரு வீடியோ கிடையாது. ஆனா, இது ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த்த ரொம்பவே பாதிக்கும். ஒரு ஏஐ வீடியோ வந்து ஒருத்தவங்களோட மனநிலைய பாதிக்குது அப்படின்னா, தயவுசெய்து அந்த வீடியோ வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ அத பார்க்குறத தயவுசெய்து நிப்பாட்டுங்க. நீங்களும் அதில ஒரு பார்ட்டா இருக்காதீங்க. நீங்க தான் பெரிய ப்ராப்ளமே அப்படின்னும் வந்து ஸ்ருதி அந்த ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஏஐ வீடியோவா இருந்தாலுமே அத பார்க்குறதோ, ஷேர் பண்றதோ சட்டப்படி குற்றம் அப்படின்னும் எந்தெந்த இதில வந்து எந்தெந்த ஆக்ட்ல வந்து என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மெசேஜையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.